வணக்கம். இந்த வீடியோவில் அகத்தியருடைய வரலாறை பற்றி பார்க்கலாம் வாங்க. அகத்தியருடைய வரலாறு அப்படின்னு சொல்லிட்டா ஒரு சித்தருடைய வரலாறை சொல்ல போகிறோமா, இல்லை ஒரு சாமியுடைய வரலாறை சொல்ல போகிறோமா, இல்லை ஒரு ஆசானுடைய வரலாறை சொல்ல போகிறோமா, இல்லை ஒரு வைத்தியருடைய வரலாறை சொல்ல போகிறோமா அப்படின்னு நமக்கு ரொம்பவே ஒரு சவாலான விஷயம். ஏன்னா அகத்தியர் தொடாத விஷயங்களே கிடையாது. அகத்தியர் அப்படிங்கிறவர் ஒரு கடல், 4 யுகங்களும் 48 நாட்களும் ஒரு முனிவர் வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொன்னோம்னா அவர் இந்த உலகத்தில் என்னென்னலாம் பார்த்துருப்பாரு, என்னென்ன விஷயங்களை எல்லாம் சாதிச்சிருப்பாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். இன்னும் நிறைய பேர் அகத்தியர் ஒரு சிரஞ்சீவி, அவர் 4 யுகங்களை மட்டும் பார்த்துட்டு போயிட்டார் நினைக்கிறீங்களா? இல்லை, அகத்தியர் இன்னைக்கு வரைக்கும் பொதிகை மலை உச்சியில் வாசம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. அவர் ஒரு சிரஞ்சீவி, அழிவில்லாதவர். அஸ்வத்தாமனுக்கு எப்படி அழிவில்லையோ அதுபோல அகத்தியருக்கும் அழிவில்லை. அஸ்வத்தாமன் சாப வாங்கி அழிவில்லாமல் இருக்காரு, ஆனால் அகத்தியரோ அந்த சிவபெருமானுடைய வரத்தால் அழிவில்லாமல் இருக்காரு அப்படின்னு ஏகப்பட்ட கருத்துகள் இருக்கு. இந்த வீடியோவில் அகத்தியருடைய வாழ்க்கை வரலாறை நம்ம விலாவரியாக பார்க்க போகிறோம். அகத்தியருடைய தோற்றம், அவர் என்னென்ன சாதனைகளை பண்ணார், அவருடைய வாழ்க்கையில் அவர் எதிர்கொண்ட முக்கியமான விஷயங்களெல்லாம் என்ன, அவருடைய மனைவியை பற்றி, அவருடைய குழந்தைய பற்றி, இதையெல்லாம் தாண்டி இந்த தமிழ் சமுதாயத்துக்கு அவர் ஆற்றின துண்டை பற்றி, தமிழை வளர்க்குறதுக்கு அகத்தியருடைய பங்கு என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். நக்கீரர்னு சொல்லி கடைத்தமிழ் சங்கத்தில் ஒரு புலவர் இருந்தாரு. அவரு சிவபெருமானையே நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றம்னு போயிட்டு சிவபெருமான் கிட்ட சண்டை போட்டாரு. அவருக்கே தமிழ் சொல்லி கொடுத்த மகானாக அகத்தியர் அறியப்படுறாரு. இப்படி அகத்தியரை பற்றி தேடி தேடி நிறைய விஷயங்களை பார்க்க போறோம். அதுக்கப்புறமா அகத்தியரை போய் எப்படி கும்பிடுறது, அகத்தியர் இப்ப வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொதிகை மலை உச்சியை எப்படி போய் சேர்றது அப்படின்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். கொஞ்சம் பெரிய வீடியோ தான், ஆனால் ரொம்பவே சுவாரஸ்யமான வீடியோவாக இருக்க போகுது. அதனால் பொறுமையோடு கேளுங்க. முதல்ல அகத்தியரை பற்றி நம்ம விலாவரியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் இவரை பற்றி பொதுவான அடிப்படை விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறணும். இதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு அதில் தெரிஞ்ச விஷயங்களில் சில முக்கியமான புதிய கருத்துக்களும் கிடைக்கலாம். முதல் விஷயம் நம்ம எல்லாருமே சொல்லிடுவோம், அகத்தியர் யார் அப்படின்னு சொன்னால் அவர் 18 சித்தர்களில் ஒருத்தர். அந்த 18 சித்தர்கள்லையே முதன்மையான சித்தர், தலைமை சித்தர் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அடுத்து இன்னும் கொஞ்சம் ஆன்மீகத்தில் ஊறி போனவங்க இவரை பற்றி கேட்டால் பெரும் புகழ் வாய்ந்தவர் நம்முடைய அகத்தியர், சிவபெருமானோடு நேரடி தொடர்பில் இருந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவபெருமானே தனக்கு குருநாதராக வரக்கூடிய ஒரு பாக்கியமானது இந்த அகத்தியருக்கு கிடைச்சிருக்கு. மற்ற சித்தர்கள் எல்லாம் அவங்க தவம் புரிஞ்சு சிவபெருமானுடைய ஆசையை வாங்குவாங்க. ஆனால் சிவபெருமான் கிட்ட மாணவராக உட்கார்ந்து நேரடியாக பாடம் படித்தவர் இந்த அகத்திய பெருமான். சிவபெருமான் கிட்ட மட்டுமல்ல, முருகப்பெருமான் கிட்டையும் இந்த உலகத்தினுடைய ஆதாரம் அடிப்படையிலிருந்து அத்தனையையும் சாதிக்கிறதுக்கு தேவையான அந்த ஒரு அறிவானது அகத்தியருக்கு போதிக்கப்பட்டிருக்கு. இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம், அகத்தியர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் மற்ற சித்தர்களை ஒப்பிட்டு பேசும்போது எவ்வளவு மேன்மையானவர், சிறந்தவர் அப்படிங்கிறத. அகத்தியரை பற்றி பேசக்கூடிய முக்கியமான புராண கதை என்ன அப்படின்னு சொன்னால் அகத்தியர் பொதிகை மலைக்கு வந்து சேர்ந்த கதை. பொதிகை மலை எங்கே இருக்கு? தென் தமிழ்நாட்டில் திருநெல்வேலி தென்காசிக்கு ஓரமாக மேற்கு தொடர்ச்சி மலை பரவி வரக்கூடிய அந்த சாரல்ல பொதிகை மலை, தாமிரபரணி அப்படின்னு ஒரு ஆறு சொல்கிறோமே, அந்த ஆறு உருவாகக்கூடிய அந்த உச்சி, அந்த இடம் தான் பொதிகை மலைன்னு சொல்லுது. இந்த பொதிகை மலைக்கு அகத்தியர் எங்கேருந்து வாராரு அப்படின்னு சொல்லி கேட்டால் இமயமலை பக்கத்தில் இருந்து இங்கே பொதிகை மலைக்கு வந்தாருன்னு சொல்கிறாங்க. சரி, ஏன் இமயமலையிலிருந்து அகத்தியர் பொதிகைக்கு வாராரு அப்படின்னு சொல்லி கேட்டால்
அகத்தியர் ஒரு முக்கியமான காரியத்துக்காக இமயமலைக்கு போறாரு. அகத்தியர் மட்டும் இல்லாம 30 முக்கோடி தேவர்களும் 48,000 ரிஷிமார்கள் இவங்க அத்தனை பேருமே அந்த இமயமலையுடைய உச்சியில சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் நடக்கக்கூடிய கல்யாணத்தை பார்க்கறதுக்காக போய் சேர்ந்திருக்காங்க. அந்த நேரத்தில் இத்தனை தேவாதி தேவர்களும் ரிஷிமார்களும் வடக்கு பக்கத்தில் நம்முடைய பூமியுடைய வட திசையில் போய் ஒரே இடத்துல குவிஞ்சு நின்று இந்த கல்யாணத்தை பார்க்க போனதுனால வட திசையானது தாழ்ந்து போயிருது. அந்த பாரத்தின் காரணமாக தாழ்ந்து போய் தென் திசையானது உயர்ந்து நின்றுச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ உலகமானது சமநிலைமையாக இல்லை, வட திசையானது தாழ்ந்து போய் தென் திசையானது உயர்ந்து போய் நிற்குது அப்படிங்கிறாங்க. இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். வடதிசை தாழ்ந்து போகுது அப்படின்னு சொன்னால் இவங்கெல்லாம் அந்த பக்கத்தில் போய் ரொம்ப எடை அதிகமாக நின்னதுனால அந்த வடதிசை தாழ்ந்து போயிருச்சா அப்படின்னு சொன்னால் இவங்களுடைய எடையால் தாழ்ந்து போகலை, இவங்களுடைய மதிநுட்பத்தால் அறிவால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சக்தியால் ஒட்டுமொத்த சக்தியும் ஒரே இடத்துல குவிஞ்சதுனால வடதிசையானது அந்த பாரம் தாங்காமல் தாழ்ந்து போய் தென் திசையானது உயர்ந்து நிற்குது. இப்போ இவங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. இந்த கல்யாணத்துக்கு வந்தவங்களை எல்லாம் இப்படி உலகமானது சமநிலைமையில நிக்கல, நீங்க எல்லாம் திரும்பி உடனே போங்க அப்படின்னு சிவபெருமானால அனுப்ப முடியாது. அதே சமயத்தில் உலகத்தை சமப்படுத்த வேண்டிய அந்த பொறுப்பும் சிவபெருமானுக்கு இருக்கு. அப்பதான் சிவபெருமான் அகத்தியரை கூப்பிட்டு, அகத்தியரே நீங்க தென் திசைக்கு போங்க, நீங்க ஒருத்தர் போய் தென் திசையில் நின்னாலே இங்க நிற்கக்கூடிய 30 முக்கோடி தேவர்கள் 48,000 ரிஷிமார்கள் இருக்காங்களே, அவங்க அத்தனை பேருடைய அறிவும் அவங்க அத்தனை பேருடைய சிறப்பும் உங்க ஒருத்தர்கிட்டே இருக்கிறதுனால நீங்க மட்டும் தென் திசைக்கு போய் பொதிகை மலையில நின்னீங்க அப்படின்னு சொன்னா இந்த உலகமானது மறுபடியும் சமநிலைமைக்கு வரும் அப்படின்னு அகத்தியர்கிட்ட சொல்றாரு. இப்போ அகத்தியர் பேசுறாரு, சாமி சிவபெருமானே நீங்க சொல்ற மாதிரி நான் தென் திசைக்கு போயிடுறேன், ஆனா நான் தென் திசைக்கு போயிட்டேன்னு சொன்னா இவங்க எல்லாரும் உங்க கல்யாண காட்சியை பார்ப்பாங்க, நான் எப்ப சாமி உங்க கல்யாணத்தை பார்க்கறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கவலைப்படாத, இவங்க எல்லாரும் இங்க ஒரே ஒரு சமயத்துல இமயமலையில என்னுடைய கல்யாண காட்சியை பார்ப்பாங்க, ஆனா நீ தென் திசைக்கு போனதுக்கு அப்புறமா நீ நினைச்ச இடத்துல எல்லாம், நீ கும்பிடுற இடத்துல எல்லாம், நீ வேண்ட இடத்துல எல்லாம் நான் உனக்கு கல்யாண காட்சியை காட்டி வைப்பேன், ஒரு இடத்தில் இல்லாமல் ஏகப்பட்ட இடங்கள்ல உனக்கு கல்யாண காட்சி கொடுப்பேன் அப்படின்னு சிவபெருமான் வாக்கு கொடுக்கிறாரு. அந்த வாக்கின் பேரிலே நம்முடைய அகத்தியர் வடதிசையான இமயமலையிலிருந்து கிளம்பி தென் திசையான பொதிகை மலைக்கு வந்து சேர்றாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த அடிப்படை கதைக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும், அதையெல்லாம் நம்ம விலாவரியா பார்க்க போறோம். இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். அப்படின்னா வடக்க இமயமலையிலிருந்து தென் திசைக்கு வந்தவர் தான் அகத்தியர் அப்படின்னு சொன்னா அகத்தியர் ஒரு வடநாட்டு சாமியா, ஒரு வடநாட்டு சாமி தான் தென் திசையில வந்து இப்படி தங்கிட்டாரா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இந்த சந்தேகத்துக்கு இன்னமுமே வலுச்சேர்க்கும் விதமாக நம்முடைய தென்னாட்டில் மட்டும் அகத்தியரை 18 சித்தர்கள் ஒருத்தர் அப்படின்னு கும்பிடுறது கிடையாது. வடநாட்டில் மகாராஷ்டிரத்தில் அவர் பொன்னெடுத்த ஊர், அந்த காலகட்டத்தில் விதர்ப தேசம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்னைக்கு மகாராஷ்டிரத்துடைய கிழக்கு பகுதியாக நாக்பூர் எல்லாம் சொல்றோம் பாருங்க, அந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டு மன்னர்கிட்ட தான் இவர் பொண்ணே எடுத்திருக்காரு. அந்த ஊரில் அவர் தங்கி இருந்து ஒரு ஆசிரமம் அமைச்சு வாழ்ந்து வந்தார் அப்படின்னு ஒரு கதை இருக்கு. அதனால இப்படி தென்னாட்டில் எப்படி அகஸ்தியரை கும்பிடுறோமோ அதே மாதிரி வடநாட்டிலையும் அகத்தியரை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அகத்தியர் அப்படிங்கிறவர் தமிழ்நாட்டில் மட்டும்தான் பிரசித்தி கிடையாது, இந்தியா முழுக்கவே அகத்தியர் பிரசித்தி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இதோட மகாராஷ்டிரத்தோடு நிற்கல, மகாராஷ்டிரத்தையும் தாண்டி இன்னமுமே மேலே காசி வரைக்குமே அகத்தியருடைய புகழானது பரவித்தான் இருக்கு. இப்போ அகத்தியர் இந்தியா முழுக்க எப்படி பெருமையாக பேசப்படுறாரோ அப்படி நம்முடைய இந்து மதத்தையும் தாண்டி சமணத்திலையும் அகத்தியர் வர்றாரு. சமணர்களும் அகத்தியரை சின்ன திருத்தத்தோடு வெவ்வேறு பேர்களோட கும்பிடக்கூடிய ஒரு சுவாமியாகவே வச்சிருக்காங்க. இது போக இந்தோனேசியா ஜாவா தீவுகள்ல எல்லாம் அங்கேயும் அகத்தியருக்கான வழிபாடுகள் இருக்கு. அங்கோர் வாட் கோயில்கள்னு சொல்லுவாங்க பாருங்க, அங்க கூட அகத்தியருக்கான சிலைகள் இருக்கு. ஸோ அகத்தியர் அப்படிங்கிறவர் ஒரு சின்ன வட்ட
வட்டத்துக்குள்ள குறுகக்கூடிய சாமி கிடையாது. தமிழ் சாமி, தமிழ் சித்தர் அப்படின்னு அவரை சுருக்கிட முடியாது. அவரு இந்த உலகம் பூரா வியாபிச்சிருந்த சுவாமியாக 4 யுகங்களையும் பார்த்த மிகப்பெரிய சுவாமியாக இருக்காரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா நமக்கு அதுல ஒரு சிறப்பு இருக்கு. நம்ம கிட்ட தான் பொதிகை மலையில தான் அவரு பல காலமாக தங்கி இருந்தாரு, இன்னமுமே வாசம் செஞ்சு வராரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தத்துவமானது அகத்தியர் இந்த உலகம் பூரா வியாபிச்சிருந்தாலும் தென்னிந்தியாவில் நம்ம பகுதியில் தமிழ்நாட்டில் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் பொதிகை மலையில் இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் நமக்கான பெருமை. சரி, இப்போ அகத்தியருடைய வரலாறை இன்னும் கொஞ்சம் தாண்டி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது சிவபெருமான் மேலே மிகப்பெரிய பக்தி வச்சுருந்தாரு. தென் திசை முழுக்க நிறைய கோயில்களை, நிறைய சிவலிங்கங்களை பிரதிஷ்டை பண்ணதில் நம்முடைய அகத்தியருக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. சிவபெருமானும் அவர் வாக்கு கொடுத்த மாதிரியே நிறைய இடங்களில் அகத்தியருக்கு கல்யாண காட்சி காட்டியிருப்பார். அந்த இடத்துல பூரா சிவபெருமானுடைய கோயில் உருவாகிறதுக்கு அகத்திய பெருமான் காரணமாக இருந்திருக்காரு. இந்த சிவபெருமானோடு இருக்கக்கூடிய தொடர்பை தாண்டி முருகப்பெருமானுக்கும் அகத்தியருக்குமே ஒரு முக்கியமான தொடர்பு இருக்கு. அது என்னன்னா, நம்முடைய பழனி முருகப்பெருமானுடைய கோயில், தண்டாயுதபாணி கோயில் உருவானதுக்கு பின்னாலையும் அகத்தியருக்கும் ஒரு முக்கியமான தொடர்பு இருக்கு. அதாவது ஒரு சமயத்தில் அகத்தியர் பொதிகை மலையில் வந்து தங்கிடுறாரு. அப்படி தங்கி இருக்கும்போது இடும்பன்னு சொல்லக்கூடிய அரக்கர்களுக்கெல்லாம் குருவாக இருந்த ஒரு அரக்கசாமி வர்றாரு. அவர் வந்து நம்முடைய அகத்தியர்கிட்ட சீடனாக மாறணும், அரக்க குலமெல்லாம் அழிஞ்சு போச்சு, உங்ககிட்ட கடைசி காலத்தில் சீடனாக இருந்து என்னுடைய வாழ்க்கையை நான் ஓட்டி வரணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடும்பன் அவருடைய மனைவியோடு வந்து இங்கே தஞ்சம் அடையும் போது, சரி ரொம்ப முரடனா இருக்கான், இவனை நம்ம துணைக்கு வச்சுக்கிடுவோம், அந்த நேரத்தில் இவனை எப்படி நம்ம பயன்படுத்திக்கிறது, இவனை எப்படி நம்ம சீடனா சேர்த்துக்கிறது அப்படின்னு அகத்தியர் நினைக்கும் போது, இவர் இமயமலையில இருந்து இப்படி தென்னாட்டுக்கு வந்த சாமியா இருக்காரா, அதனால இமயமலையில கைலயங்கிரியில நான் 2 மலைகளை வச்சு கும்பிடுவேன், அந்த 2 மலைகளையும் இறைவன் சிவபெருமானாக நினைச்சு நான் கும்பிட்டதுனால அந்த 2 சிகரத்தை மட்டும் அப்படியே துண்டா பிச்சு எடுத்துட்டு வந்து இங்க தென் திசையில பொதிகை மலை பக்கத்தில் வச்சிரு, அதனால அதை தினமும் பார்த்து நான் பூசை பண்ணி கும்பிட்டுக்கிறேன், அந்த ஒரு வேலையை மட்டும் இடும்பா நீ செஞ்சிட்டேன்னா உன்னை நான் சீடனா வச்சுக்கிறேன் அப்படின்னு இந்த அகத்தியர் சொல்ல போக, இடும்பனும் இங்கிருந்து தென் திசையிலிருந்து தன்னுடைய பொண்டாட்டியோடு கிளம்பி போய் இமயமலையில் இருக்கக்கூடிய அந்த 2 சிகரத்தையும் துண்டா பெயர்த்தெடுத்து ஒரு காவடி கட்டுற மாதிரி ஒரு கம்புல 2 பக்கத்திலையும் இந்த சிகரத்தை கட்டி தன்னுடைய தோள் மேல வச்சு வட திசையிலிருந்து தென் திசை வரைக்கும் நடந்து வருவாரு. அப்படி வரும்போது தான் இப்போ நம்ம பழனின்னு சொல்றோமே, அந்த இடத்துல அந்த 2 சிகரத்தையும் வச்சுட்டு ஓய்வெடுப்பாரு. அப்படி அவர் ஓய்வெடுக்கக்கூடிய நேரத்தில் முருகப்பெருமான் ஒரு சிகரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு இனிமேல் நான் இறங்க மாட்டேன், இது ஏன் மலை அப்படின்றாரு. இடும்பன் அவர் கூட சண்டைக்கு போறாரு. இடும்பனை முருகன் ஆட்கொள்றாரு. பழனி மலையில் இன்னைக்கு வரைக்கும் நம்ம இடும்பன் சாமியை பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2 மலையில் ஒரு மலையில் முருகன் ஏறிட்டாரா, இன்னொரு மலையானது நம்முடைய பழனி மலைக்கு பக்கத்திலேயே இடும்பன் மலை அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த பழனி மலை உருவாகிறதுக்கும் நம்முடைய அகத்திய சுவாமி ஒரு முக்கியமான காரணமாக இருக்காரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ ஆன்மீகத்துக்கும் அகத்தியருக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான தொடர்புகளை எல்லாம் இங்கே பார்த்துட்டோம். இன்னமுமே அகத்தியருக்கும் ஆன்மீகத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை பின்னால் விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம பார்க்க வேண்டியது அகத்தியருக்கும் தமிழுக்கும் இருந்த தொடர்பு. தமிழ் மொழிக்கு இலக்கணத்தை எழுதுனதே அகத்தியர் தான் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னைக்கு தமிழ் மொழியுடைய இலக்கணம் எங்கிருந்து பிறக்குது அப்படின்னு சொன்னால் தொல்காப்பியரை நம்ம எல்லாரும் சொல்லுவோம். தொல்காப்பியர் எழுதின இலக்கணம் தான் இன்னைக்கு வரைக்கும் பயன்பாட்டில் இருக்கு அப்படின்னு நம்ம ஆணித்தரமாக சொல்லுவோம். ஆனால் தொல்காப்பியருக்கே குருநாதராக ஒருத்தர் இருந்திருக்காரு அப்படின்னு சொன்னால் அதுதான் அகத்தியர். தொல்காப்பியரே இலக்கணம் படித்தது அகத்தியர்கிட்ட தான். தொல்காப்பியர் வாழ்ந்தது அப்படின்னு சொல்லக்கூடியது 2ஆம் தமிழ்ச்சங்க காலகட்டத்தில். இப்போ நம்ம சொல்லுவோம் பாருங்க, ஒரு காலகட்டத்தில் இந்த தமிழ் தேசமானது லெமூரியா கண்டம்னு சொல்லப்படக்கூடிய, இப்போ இலங்கையெல்லாம் தனியாக பிரிஞ்சு கிடக்கே, இலங்கையெல்லாம் உள்ள கொண்டிருக்கக்கூடிய குமரி கண்டம் அப்படிங்கிற பேரில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரதேசமாக இருந்துச்சு. அது ஒரு காலகட்டத்தில் முதல் தமிழ் சங்கம் அழியக்கூடிய அந்த காலகட்டத்தில் கடல் கொள்ளப்படுது. அதுக்கப்புறம் குமரி கண்டத்தில் பெரும்பகுதி சுருங்கி போய், ஆனாலும் இலங்கையை எல்லாம் உள்ளே கொண்டிருக்கக்கூடிய ஒரு தேசமாக இருக்கும்போது 2ஆம் தமிழ்ச்சங்கம் உருவாச்சு. அங்கே ஒரு மதுரை இருந்துச்சு, அந்த மதுரை அழிஞ்சு அப்புறம் கடைத்தமிழ் சங்கமானது நம்ம பார்க்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய மதுரையில் பாண்டிய மன்னர்களால்
நூல்களில் கட்டமைக்கப்பட்டு நிறைய தமிழ் புலவர்கள் இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. இதில் சொல்லக்கூடிய முதல் தமிழ் சங்கத்தை அகத்தியர் தான் தலைமை புலவராக இருந்து நிர்மாணம் பண்ணி வந்தார். ரெண்டாம் தமிழ்ச்சங்க காலத்தில் தொல்காப்பியர் வர்றாரு. மூணாம் தமிழ்ச்சங்க காலத்தில் தான் நக்கீரர் வர்றாரு. இந்த மூணாம் தமிழ்ச்சங்க காலத்தில் பல்லாயிரக்கணக்கான வருஷங்களுக்கு பின்னால் வந்த நக்கீரர் சிவபெருமான் கிட்ட நீங்கள் சொல்கிறதுல குற்றம் இருக்கு, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு சண்டை போட்டார். நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதில் அகத்தியருக்கே பாடம் சொல்லி கொடுத்தவர் யாரு? சிவபெருமான். அகத்தியர் தான் முதல் தமிழ்ச்சங்க காலகட்டத்தில் முதல் தமிழ் இலக்கணத்தை எழுதி அகத்திய அப்படின்னு அதுக்கு பேர் வைக்கிறாங்க. அந்த அகத்தியம்னு சொல்லப்படக்கூடிய நூலானது நமக்கு கிடைக்கல. அதுல வெகு சில பகுதிகள் தான் அங்கேயும் இங்கேயுமா தொல்காப்பியம் முதலான நூல்களில் எல்லாம் எடுத்துக்காட்டா சொல்லப்படுதே தவிர அகத்தியம் முழு அகத்தியம் நமக்கு கிடைக்கவே இல்லை. அதனால தான் தொல்காப்பியம் ரெண்டாவது வந்த நூலான தொல்காப்பியமானது நமக்கு முக்கியமான இலக்கண நூலாக இருக்குது. இதெல்லாம் இல்லாம கடைசியாக வந்த நக்கீரர் சிவபெருமான் கிட்ட முதல் இலக்கணம் எழுதின அகத்திய பாடம் சொல்லி கொடுத்த சிவபெருமான் கிட்டையே போய் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு சண்டை வளர்க்கிறாரு. 4400 வருஷங்கள் நீடிச்சு வந்த முதல் தமிழ் சங்கத்தை தாண்டி 3700 வருஷங்கள் நீடிச்சு வந்த இரண்டாம் தமிழ் சங்கத்தையும் தாண்டி மூணாம் தமிழ் சங்கத்தில் இப்படி ஒரு பிரச்சனை நடக்கும்போது நம்ம திருவிளையாடல் படத்தில் பார்க்கும்போது முக்கியமான சில விஷயங்களை நமக்கு காட்டியிருக்க மாட்டாங்க. நக்கீரர் வர்றாரு, சிவபெருமான் கிட்ட சண்டை போடுறாரு, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்றாருங்கிற அளவில் நக்கீரரை பெருமைப்படுத்தும் விதத்தில் அந்த படத்தில் காட்சியை முடிச்சிருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறமா உண்மையாக நக்கீரருக்கு தெரிஞ்சிருந்த தமிழ் இலக்கணத்தில் ஏகப்பட்ட பிள்ளைகள் இருக்குது அப்படின்னு சிவபெருமானதை புரிஞ்சுக்கிட்டு நக்கீரருக்கு பாடம் எடுக்கிறதுக்காக மூன்றாம் தமிழ் சங்க காலத்தில் அகத்தியரை கூப்பிட்டு நக்கீரருக்கு தமிழ் இலக்கணத்தை நல்லா சொல்லி கொடுப்பா அப்படின்னு சொல்லி நக்கீரரை திருத்தி நக்கீரர் திரும்பவும் சிவபெருமான் கிட்ட தான் தெரியாம சிவபெருமான் கிட்ட மோதினதுக்காக மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறமா தமிழ் வளர்க்கக்கூடிய அந்த விஷயத்தை எல்லாம் நக்கீரர் மூன்றாம் தமிழ்ச்சங்க காலத்திலிருந்து எடுத்து வந்தார். இதில் நம்ம முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன? முதல் தமிழ்ச்சங்க காலத்திலேயே அகத்தியர் இருந்திருக்காரு. அப்புறம் மூன்றாம் தமிழ்ச்சங்க காலத்தில் பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் கழிச்சு இவருக்கு நக்கீரருக்கு பாடம் எடுக்கிறதுக்கும் அகத்தியர் சிவபெருமானால வரவழைக்கப்படுறாரு. அப்படிங்கும்போது அகத்தியர் இங்குதான் கலந்திருக்கிறார், கலியுகத்திலையும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்து அகத்தியரை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டால், இவரை பொதுவாகவே குள்ளமுனி, குறுமுனி, குள்ளச்சித்தர் அப்படின்னா சொல்லுவாங்க. எதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறணும். இதுக்கு அகத்தியருடைய பிறப்பின் ரகசியத்தை நம்ம புரிஞ்சாகணும். அகத்தியர்னு சொல்லக்கூடியவர் ஒரு சித்தரா ஒரு சாமியா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வருது அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா. இவங்க அப்பா அம்மா யாரு அப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பித்தோம்னா இவர் யாரு எப்படிப்பட்டவர் அப்படின்னு நமக்கு சில தகவல்கள் கிடைக்கலாம். இவர் சிவபெருமானோடு வாழ்ந்திருக்காரு, முருகப்பெருமான், நாரதர், ராமரை பார்த்திருக்காரு, ராவணன் கூட சண்டை போட்டிருக்காரு, அசுரர்கள் பல பேரை அழிச்சு முடிச்சிருக்காரு, இந்திரன் முதலான தேவாதி தேவர்களோடெல்லாம் பழக்கப்பட்டிருக்காரு, ராசாமார்கள் வரலாறுல வரக்கூடிய நிறைய ராசாக்களோடும் இவர் சேர்ந்து வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம இதிகாசங்களும் புராணங்களும் மற்ற சித்தர்களை எல்லாம் பேசுறதை விட எல்லா இடத்துலையும் ஒருபடி மேலே போய் எங்கிட்டு திரும்பினாலும் 4 வேதங்கள் ரிக் யஜூர் சாம அதர்வண வேதங்களாக இருக்கட்டும், நம்முடைய முக்கியமான இதிகாசங்கள் ராமாயணம் மகாபாரதமாக இருக்கட்டும், ஏகப்பட்ட புராணங்களை பிரித்து பார்த்தாலும் எங்கிட்டு திரும்பினாலும் அகத்தியர் இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு சாதாரண மனிதனாக சித்தருங்கிற நிலைக்கு போனவரா இல்லை தெய்வமாக பிறந்தவரா சித்தராக பிறந்தவரா அப்படின்னு ஏகப்பட்ட குழப்பங்கள் நமக்கு வர்றதுக்கு ரொம்பவே தெளிவான முகாந்திரம் இருக்கு. நம்முடைய வேதங்கள்லையும் புராணங்கள்லையும் சில இடங்களில் சப்த ரிஷிகளில் ஒருத்தராகவே நம்முடைய அகத்திய பெருமான் பேசப்படுறாரு. சப்த ரிஷிகள் அந்த உலகம் தாண்டின நேரத்தில் இருந்த சப்த ரிஷிகளில் ஒருத்தராகவே சில இடங்களில் இந்த சப்த ரிஷிகள்னு சொல்லப்படக்கூடிய இந்த பேரானது வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நிறைய இடங்களில் அகத்தியரையும் ஒரு சப்த ரிஷியாகவே காட்டியிருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். டெமி காட் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதாவது பாதி சாமியாகவே வாழ்ந்த
சிறந்தவர் இவர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கருத்தானது நிறைய பேரால் ஏற்றுக்கொள்ளப்படுது. தெய்வ அம்சமாகத்தான்ப்பா இவர் பூமியிலே இருந்தார், அதனால தான் 4 யுகங்களையும் 48 நாட்களையும் இவர் பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இவர் எப்படி பிறக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது ஒரு பானையிலிருந்து, ஒரு சின்ன கும்பத்திலிருந்து இவர் பிறந்து வந்தாருங்கிறாங்க. கும்பத்திலிருந்து அகத்தியர் எப்படி பிறந்தாரு அப்படின்னு சொல்லி கேட்டால், ஒரு காலகட்டத்தில் தாருகாசுரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அசுரனாக இருக்கட்டும், விருத்ராசுரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அசுரனாக இருக்கட்டும், இப்படி அசுரர்களுடைய அட்டூழியமானது ஒரு எல்லைமீறி போகக்கூடிய காலகட்டமானது நிகழ்ந்துகிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் தேவாதி தேவர்கள் எல்லாரும் இந்த அசுரர்களுடைய அட்டூழியம் தாங்க முடியாம அவங்கள விரட்டி வேட்டையாடுறதுக்காக பூமிக்கு இறங்கி வராங்க. அப்படி வரும்போது தேவாதி தேவனான நம்முடைய இந்திர பகவான் வாயு பகவானையும் அக்னி பகவானையும் தன்னோட கூப்பிட்டுக்கிட்டு இந்த பூமிக்கு வந்து இந்த அசுரர்களை வேட்டையாட வராரு. ஆனா இவங்க பூமிக்கு இறங்கி வரக்கூடிய அந்த நேரத்தில் இந்த அசுரர்கள் பூரா என்ன பண்ணிடுறாங்கன்னா கடலுக்குள்ள போய் தஞ்சமாயிடுறாங்க. கடலுக்குள்ள போய் தஞ்சமாயிட்டு இவங்க தேடி வரும்போது தேவர்கள் கையில் மாட்டாம இவங்க திரும்பி போனதுக்கு அப்புறமா ராத்திரி நேரத்தில் சமுத்திரத்துக்குள்ள இருந்து மறுபடியும் வெளியே வந்து இல்லாத அட்டூழியங்களை பண்ணி எல்லாருக்கும் தொல்லைகளை கொடுத்துட்டு மறுபடியும் கடலுக்குள்ள போயிடுவாங்க. இந்த ஒரு விஷயத்தை அவங்க பல காலமாகவே செஞ்சு வரும்போது தேவர்களால் இவங்களை அழிக்க முடியல. அதனால் இந்திர பகவான் வாயு பகவான் கிட்டையும் அக்னி பகவான் கிட்டையும் ஒரு யோசனையை சொல்கிறாரு. அந்த யோசனையின்படி பூமியில் வாயு பகவானும் அக்னி பகவானும் ஒரே நேரத்தில் விழுந்து அவங்க 2 பேரும் சேர்ந்து உருவானவராக இந்த அகத்திய முனிவர் உருவாகிறாரு. அகத்திய முனிவர் உருவாகி அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையாக இருக்கக்கூடிய இந்த சமுத்திரத்துக்கு உள்ள இருந்து வெளியே அத்தனை அரக்கர்களையும் எடுத்து விடணும் அப்படின்னு சொல்லி சமுத்திரராஜன் கிட்ட அரக்கர்களுக்கு ஏன் அடைக்கலம் கொடுத்த அப்படின்னு சமுத்திரராஜனையே மிரட்டி 3 மடக்குல அந்த ஒட்டுமொத்த சமுத்திரத்தையும் குடிச்சு முடிச்சு தன்னுடைய வயிற்றுக்குள்ள அடக்கி இந்த அசுரர்களை எல்லாம் வெளியே வர வச்சு தேவாதி தேவர்கள் அவங்களோட சண்டை போட்டு அத்தனையையும் முடிஞ்சதுக்கு அப்புறமா உலகத்தினுடைய நன்மைக்காக இந்த சமுத்திரத்தை மறுபடியும் முழுவதுமாக எடுத்த இடத்திலேயே விட்டுட்டாரு அப்படின்னு இவருக்கு பின்னால ஒரு வரலாறு சொல்லப்படுது. அப்போ முதல்ல அகத்தியர் உருவானது இந்த ஒரு விஷயத்துக்காகத்தான். இந்திர தேவனுடைய யோசனைப்படி அக்னி பகவானும் வாயு பகவானும் சேர்ந்து இவரை உருவாக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா சில இடங்கள்ல கதையானது இப்படி சொல்லப்படுது. ஆனா பல இடங்கள்ல இவர் உருவானதுக்கு பின்னால வேற ஒரு கதை சொல்லப்படுது. அது என்னன்னா, ஒரு சமயத்தில் இந்திர பகவான் ஊர்வசிக்கு ஒரு சாபத்தை போட்டு பூலோகத்துக்கு இறக்கி விட்டுறாரு. அப்படி பூலோகத்துக்கு வந்த ஊர்வசி மேல மிருத்திரர் வருண பகவான் இவங்க 2 பேரும் ஆசைப்பட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் சில இடங்கள்ல இந்த மிருத்திரர்னு சொல்லக்கூடியவரும் வருணன் இவங்க 2 பேரும் ஒரு மிகப்பெரிய யாகத்தை வளர்க்கும் போது அந்த யாகத்துக்குள்ள இருந்து ஊர்வசி தேவி வெளியே வர்றாங்க. அப்படி வெளியே வரும்போது ஊர்வசியுடைய அழகுல இவங்க 2 பேரும் மயங்கிட்டாங்கன்னு சொல்லப்படுது. அப்படி மயங்கும் போது மிருத்திரருடைய வீரியமும் வருணனுடைய வீரியமும் ஒரு கும்பத்துக்குள்ள ஒரு குடத்துக்குள்ள இடப்பட்டுச்சுன்னு சொல்றாங்க. அந்த கும்பத்துக்குள்ளிருந்து அந்த வீரியத்திலிருந்து வெளிப்பட்டு வந்தவர் தான் அகத்தியர் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. மிருத்திரருடைய வீரியத்திலிருந்து வந்தவர் அகத்தியர் அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயத்தில் வருணனுடைய வீரியத்திலிருந்து வெளிப்பட்டு வந்தவர் தான் வசிஷ்ட முனி அப்படின்னு ஒரு கருத்தானது சொல்லப்படுது. இப்படி உருவாகி வந்த அகத்தியர் தான் பின்னால தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த அந்த சண்டையில் அந்த சமுத்திரராஜனையே விரட்டி அவனை குடிச்சு அசுரர்களை அழிச்சதுக்கு அப்புறமா தேவாதி தேவர்களுடைய வேண்டுதலின்படி அந்த சமுத்திரராஜனை மறுபடியும் திரும்பவும் வெளியவே விட்டாரு அப்படின்னு ஒரு கதையானது சொல்லப்படுது. இப்ப சொல்லக்கூடிய இந்த அகத்தியருடைய அவதாரமானது ஒரு மார்கழி மாசத்துல ஆயில்ய நட்சத்திரத்தில் நடந்துச்சு. அதனால மார்கழி ஆயில்யமானது அகத்தீசருடைய வழிபாட்டுக்கு ரொம்பவே சிறப்பான நாள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த அகத்தியருக்கு அஷ்டமா சித்திகளும் கைவரப்பட்டிருந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் இந்த அஷ்டமா சித்திகள் எல்லாம் மற்ற சித்தர்கள்கிட்டையும் இருந்துச்சு அப்படின்னு நம்ம நினச்சோம்னா இவர்கிட்ட மட்டும் 1600 சீடர்கள் இருந்திருக்காங்க. மிக பெருமையாக நம்ம சொல்லக்கூடிய போகர், மச்சமுனி இவங்கள்லாம் கூட நம்முடைய அகத்தியருடைய சீடராகவே இருந்திருக்காங்க. ஆனால் மற்ற எந்த ஒரு சித்தரும் இவருக்கு குருநாதராக இல்லை. இவர் நேரடியாக சிவன்கிட்டையும்
கிட்டையும் முருகன் கிட்டையுமே பாடம் படித்தவர் அப்படிங்கிறது தான் மற்றவர்களிடமிருந்து இவரை சிறப்பாக காட்டக்கூடிய விஷயம். இதில் அகத்தியர்னு இவருக்கு பேர் வந்ததுக்கும் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லுவாங்க. அது என்னன்னா, நம்ம அகத்தியர்னு சொல்கிறோமே, இவருக்கு அகத்தீசர் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு. எப்படி சிவபெருமானுக்கு ஒரு ஈஸ்வர பட்டம் இருக்கோ அதே மாதிரி அகத்தியருக்கும் அகத்தீஸ்வரன் அகத்தீசர் அப்படின்னு ஈஸ்வர பட்டமானது இருக்குது. இந்த அகத்தீசர் இருக்காரே, அவரு சிவபெருமான மனசுல நினைச்சு கும்பிட்டாலே எல்லா இடத்துலையும் கல்யாண கோலத்தில் சிவபெருமான் காட்சி கொடுத்ததுனால இவர் மனசுக்குள்ள சாமியை அகத்துக்குள்ள சாமியை கும்பிட்டு தரிசனம் பார்த்ததுனால அகத்தீசர்னு பேர் வாங்கினார்னு சில பேர் சொல்றாங்க. இன்னும் சில பேர் இவர் மனசுக்குள்ளேயே உருவ வழிபாடுங்கிறது இவருக்கு தேவைப்படல, இந்த உலகத்துக்காக அவர் கொடுத்தாரே தவிர இவர் மனசுக்குள்ளேயே சிவபெருமான எந்நேரமும் பார்த்து கும்பிட்டு அந்த அஷ்டமா சித்திகளும் கைவரப்பட்டு அந்த ஆண்டவனை தன்னுடைய புருவ நெத்தியில எந்நேரமும் பார்க்கக்கூடிய அகத்துக்குள் சிந்திக்கக்கூடிய ஈசனாக இருந்ததனால அகத்தீசர் அப்படின்னு சொல்றாங்க. அகத்தீசருடைய வரலாறுல இன்னமும் ஏகப்பட்ட முக்கியமான சம்பவங்கள் இருக்கு. அதையெல்லாம் வரிசையா தெரிஞ்சுக்கிட்டே போவோம். அகத்தியருக்கு எப்படி கல்யாணமாச்சு அப்படிங்கிற விஷயமானது ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். அகத்தியர் முன்னவே சொன்ன மாதிரி விதர்ப நாட்டு இளவரசியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. விதர்ப நாடுன்னு சொல்லப்படக்கூடியது இப்ப இருக்கக்கூடிய மகாராஷ்டிரத்துடைய கிழக்கு பகுதி. அந்த நாட்டு இளவரசியை இவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொன்னா, இவர் ஒரு துறவியாக ஒரு முனிவராக காடு மலைன்னு சுற்றி திரியக்கூடியவர். அவர் ஏன் விதர்ப நாட்டுக்கு போறாரு அப்படின்னு சொல்லும்போது, இவருடைய முன்னோர்களை எல்லாம் ஒரு சமயத்தில் அகத்தியர் பார்த்தாரு. அவர் எங்க வச்சு பார்த்தாரு அப்படிங்கிறதுல நிறைய மாற்று கருத்துக்கள் இருக்கு. சில இடங்கள்ல ஒரு காட்டுக்குள்ள அவர் பயணப்பட்டு போகும்போது தலைகீழாக குதிகால்களில் கட்டி தொங்க விடப்பட்ட முன்னோர்களை எல்லாம் தலைகீழாக தொங்கும்படி ஒரு மரத்தில் பார்த்தாங்கன்னு சொல்றாங்க. சில இடங்கள்ல அவருடைய ஞான திருஷ்டியால அவருடைய முன்னோர்கள் இன்னமும் மோட்சம் அடையாம இப்படி எங்கேயோ ஒரு பாழுங்கிணத்துக்குள்ள ஒரு பாதாள தேசத்துக்குள்ள தொங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சாருன்னு சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது அந்த முன்னோர்கள் ஏன் மோட்சம் வாங்காம இப்படியே இருக்காங்க அப்படின்னு அகத்தியர் தெரிஞ்சிக்க முற்படுறாரு. அதுக்கு விடையாக அவருக்கு என்ன கிடைக்குதுன்னா, இந்த முன்னோர்கள் எல்லாரும் அகத்தியருக்கு ஒரு மகன் பிறக்கும் போதுதான் அந்த மகனுடைய புண்ணியத்தால தான் இவங்களுக்கெல்லாம் மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயமானது அகத்தியருக்கு தெரிய வருது. அகத்தியருக்கு இப்போ வரைக்கும் கல்யாணம் ஆகலை. ஆனால் இந்த முன்னோர்களுடைய கடனை தீர்க்கணுமே, அவங்கள மோட்சத்துக்கு அனுப்பணுமே அப்படின்னு அவர் கல்யாணம் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாரு. சரி, கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய அந்த பொண்ணானது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களையும் நம்ம தேடி பார்க்க போகிறோம். அத்தனை பொண்ணுங்க மட்டும் கிடையாது, உலகத்தில் எல்லா பொண்ணுகளையும் பார்த்து அதில் சிறந்த பொண்ணு அப்படின்னு எடுக்காம இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களுடைய குணாதிசயத்தையும் ஒப்பிட்டு அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய அழகான ஒரு பொண்ணு இருக்கணும். அந்த பொண்ணைத்தான் தேடி அவர் கல்யாணம் பண்ணிக்கிறணும் அப்படின்னு நினச்சாருன்னும், அதனால அகத்தியர் இந்த உலகம் பூரா தேடி பார்க்கும்போது இப்போ நம்ம சொல்லக்கூடிய விதர்ப நாட்டு இளவரசியானவள் அந்த அத்தனை குணங்களோடு இருந்ததுனால அவளை தேடி போய் அந்த நாட்டு ராசா கிட்ட பொண்ணு கேட்கிறாரு. அப்படி பொண்ணு கேட்கும்போது இளவரசி மாட மாளிகைகளில் அற்புதமாக வளர்ந்து வந்தவ இப்படி காட்டுக்குள்ள தவம் இருக்கக்கூடிய இந்த முனிவர் கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி ராசாவுக்கு பொண்ணு கொடுக்க மனசில்ல, இருந்தாலும் முனிவருடைய சக்திகளுக்கு பயந்து அவருக்கு பொண்ணு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லப்படுது. சில கதைகளில் இந்த பொண்ணு இந்த இளவரசி விதர்ப நாட்டு இளவரசி இருக்காங்களே அவங்கள என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய அழகு என்னுடைய இந்த வாழ்க்கை இந்த சொகுசு இதெல்லாமே ஒரு காலகட்டத்தில் அழியக்கூடியது. ஆனால் முனிவரை நான் கும்பிட்டு அவருடைய மனைவியாக வாழ்ந்தேன் அப்படின்னு சொன்னோம்னா எனக்கு அழிவில்லாத பெருவாழ்வு கிடைக்கும் அப்படின்னு அந்த இளவரசி அவங்க அப்பா கிட்ட சம்மதம் வாங்கி அகத்தியரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இளவரசியுடைய பேர் தான் லோபமுத்திரை. இந்த லோபமுத்திரைன்னு சொல்லப்படக்கூடிய தேவியை அகத்தியரோடு சேர்ந்து நிறைய இடங்கள்ல நம்மளால தரிசனம் பண்ணிக்க முடியும். இந்த கதையில இன்னொரு முக்கியமான கருத்தும் சொல்லப்படும். அது என்னன்னா, அகத்தியர் இந்த உலகத்திலேயே சிறந்த பெண் வேணும் அப்படின்னு தேடும்போது உலகத்தில் எந்த பொண்ணும் கிடைக்காதனால அவரே ஒரு சிறு பெண் குழந்தைய தன்னுடைய தவ வலிமையால் உருவாக்கி குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய விதர்ப நாட்டு மன்னனுக்கு குழந்தையாக அவர் உருவாக்கின குழந்தைய தெரியாமல் கொடுத்து வளர வச்சு அதுக்கப்புறமா அவளுக்கு பருவ
வயசு வந்ததுக்கு அப்புறமா தாம் போய் கல்யாணம் பண்ணி கூட்டு வந்தாரு அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது. இன்னும் சில இடங்கள்ல இந்த தேவி லோபமுத்திரையை பத்தி வித்தியாசமான தகவல்கள் எல்லாம் சொல்லப்படும். அது என்னன்னா, இமயமலையிலிருந்து அகத்தியர் கிளம்பி இப்படி தென்னாடு வர்றாரு பாத்தீங்களா, அப்படி வரக்கூடிய நேரத்திலேயே அவருக்கு கல்யாணம் ஆயிருந்துச்சுன்னும் தான் பொடி நடையாக நடந்து தென்னாடு நோக்கி வந்துடுவேன், ஆனால் என்னுடைய மனைவி இந்த லோபமுத்திரை அவ்வளவு தூரம் நடக்க மாட்டாளே, அவளை நான் கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவளை எப்படி கூட்டிகிட்டு போக முடியும் அப்படின்னு கேட்கும்போது தன்னுடைய கமண்டலத்தில் ஒரு தண்ணீராக மாற்றி லோபமுத்திரையை அவர் கொண்டு வந்தாரனும், அப்படி கொண்டு வரக்கூடிய நேரத்தில் லோபமுத்திரையை இவர் கர்நாடகாவில் குடகுமலை பக்கமாக கடந்து வரக்கூடிய நேரத்தில் ஒரு இடத்துல வச்சுட்டு அவர் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த லோபமுத்திரையை தண்ணியாக வந்திருக்கக்கூடிய லோபமுத்திரையை சிவபெருமான் வேணும்னே ஒரு காக உருக்கொண்டு வந்து அங்கிருந்து தள்ளிவிட்டு லோபமுத்திரை தான் காவிரின்னு சொல்லி காவிரி ஆறாக பாஞ்சு வருதே, அந்த காவிரியாக பாயக்கூடியவள் லோபமுத்திரைன்னு தான் சொல்றாங்க. இந்த லோபமுத்திரை அந்த கமண்டலத்திலிருந்து கொஞ்சம் கொட்டி போய் காவிரியாக பாஞ்சு வரக்கூடிய நேரத்தில் நம்முடைய அகத்திய முனிவர் அதை பார்த்து, ஆஹா நம்முடைய மனைவி இப்படி ஆறாக பெருகி போறாளேன்னு சொல்லி மிச்சம் இருந்த அந்த தண்ணியை கமண்டலத்தில் சேகரித்து கொண்டு வந்து திரும்பவும் பொதிகை மலைக்கு வந்து பொதிகை மலை உச்சியில் தாமிரபரணியாக ஓடக்கூடிய நதியாக மீதம் இருக்கக்கூடிய தண்ணீரை அங்கிருந்து ஓட வச்சாரு அப்படின்னு லோபமுத்திரைக்கு பின்னால இப்படி ஒரு கருத்தானது சொல்லப்படும். ஆனால் இதே விஷயமே அப்படி கமண்டலத்தில் லோபமுத்திரையை ஒன்றும் அவர் சுமந்து கொண்டு வரல, கமண்டலத்தில் அவர் முதல்லையே அந்த இமயமலையிலிருந்து காவிரின்னு சொல்லப்படக்கூடிய புண்ணிய தீர்த்தத்தை தான் கொண்டு வந்தார். அந்த புண்ணிய தீர்த்தமானது சிவபெருமான அவர் நடந்து வரக்கூடிய வழியில எல்லாம் அவர் பூசை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அந்த புண்ணிய தீர்த்தத்தை கொண்டு வரும்போது அதைத்தான் நம்முடைய விநாயக பெருமான் நல்லா திட்டம் போட்டு இந்த இடத்துல மக்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமண்டலத்தை தட்டி வச்சு காவிரியை பெருக்கெடுத்து ஓட வச்சாரு அப்படின்னு கதையானது சொல்லப்படும். இன்னும் சில இடங்கள்ல என்ன சொல்லப்படுதுன்னா, காவிரிங்கிற நதியே கிடையாது, கங்கையத்தான் சிவபெருமான வழிபாடு பண்றதுக்காக கமண்டலத்துக்குள்ள அகத்தியர் எடுத்து வரும்போது அந்த கங்கையானது கர்நாடகத்தில் குடகுமலையில் அந்த கமண்டலத்திலிருந்து தள்ளிவிடப்பட்டு பெருமாறாக பெருக்கெடுத்து வந்துச்சு அப்படின்னு இந்த ஒரே விஷயமே வெவ்வேறு கதைகளில் சொல்லப்படும். இதுக்கு காரணம் என்னன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி அகத்தியரை ஒரு வட்டத்துக்குள்ள அடைக்க முடியாது, வெவ்வேறு மொழி பேசக்கூடியவர்கள் வெவ்வேறு பகுதியில் வாழக்கூடிய மக்களும் அவரை ஒரு சாமியாக ஒரு சித்தராக கும்பிடுறதுனால அந்தந்த பகுதிகளில் வெவ்வேறு கருத்துக்களால் இந்த ஒரே விஷயமே சொல்லப்படுது. சரி, எது எப்படியோ இப்போ காவிரியை உருவாக்கினவரும் நம்முடைய அகத்தியர் தான் அப்படிங்கிற விஷயமானது நமக்கு தெரிஞ்சிருச்சு. லோபமுத்திரையை கல்யாணம் பண்ணி லோபமுத்திரைக்கும் அவருக்கும் சேர்ந்து ஒரு மகன் பிறக்கிறான், சங்கரன் அப்படிங்கிற பேரில் அந்த மகன் பிறக்கிறான். அவன் பிறந்து சின்ன வயசுல இருந்தே நல்ல ஒழுக்கத்தோடு வளர்ந்து அந்த பெரியவர்கள் அந்த முன்னோர்கள் எல்லாம் இன்னமும் மோட்சமடையாமல் இருக்கிறாங்களே, அவங்களெல்லாம் மோட்சப்பாதை போறதுக்கு வழிவகை செய்யும் விதமாக நல்லவனாக அவன் வளர்ந்து முன்னோருடைய கடன்களை எல்லாம் அவன் தான் தீர்த்தான் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து அகத்தியர் விந்திய மலையுடைய கர்வத்தை அடக்கின கதையை பற்றி பார்க்க போகிறோம். இந்த விந்திய மலை எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்குது. வடக்க அந்த இமயமலையிலிருந்து தென்னாடு நோக்கி நம்முடைய அகத்தியர் வர்றாருன்னு சொல்லும்போது இந்த விந்திய மலையானது சூரியனையே மறைக்கக்கூடிய அளவில், சூரியனானது ஒரு போக்கில் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது அதை மறைக்கக்கூடிய அளவில் இந்த விந்திய மலையானது போட்டி போட்டுக்கிட்டு நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சுங்கிறாங்க. விந்திய மலைன்னு சொல்லப்படக்கூடிய மலை ஏன் அப்படி வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த விந்திய மலைக்கு வேற ஒரு மலை கூட போட்டி. அந்த வேற ஒரு மலை என்னன்னா மேருமலைன்னு சில இடத்துல சொல்றாங்க, சில இடத்துல இமயமலைன்னு சொல்றாங்க. எது எப்படியோ அந்த காலகட்டத்தில் மேருமலை இல்லைன்னா இமயமலை இதுதான் மிக உயர்ந்த மலையாக இருந்திருக்கு. விந்திய மலைன்னு சொல்லப்படக்கூடிய மலையானது இரண்டாம் கட்ட மலையாக இருந்திருக்கு. இமயமலைக்கு மட்டும் இப்படி ஒரு பெருமை ஏன் இருக்கு? ஏன்னா இமயமலை பெருசா இருக்கு, அதை சுத்தி இந்த சூரியனே சுத்தி வருது அப்படின்னு இருக்கும்போது நம்மளை சுத்தி தான் இந்த சூரியன் சுத்தி வரணும்னு சொல்லி இந்த விந்திய மலை போய் சூரியன் கிட்ட ஒரு கோரிக்கை வைக்குது. இனிமேல் நீ மேருமலையவோ இல்ல இமயமலையவோ சுத்தக்கூடாது, என்ன சுத்தி வாரையா சூரியனேன்னு கேட்கும்போது, நீ நினைச்ச மாதிரி என்னால் சுத்த முடியாதப்பா, இந்த உலகமானது எப்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோ அது மாதிரி தான் என்னால் சுத்த முடியும்னு சொல்லி சூரிய பகவான் சொல்ல போக விந்திய மலைக்கு கோபம் வந்து, அப்படியா சொல்றீங்க? அப்படின்னா நான் வளர்ந்துக்கிட்டே இருப்பேன், நான் வளர்ந்து வளர்ந்து நீ போகக்கூடிய அந்த
பாதையானது பூமியிலேயே படாத மாதிரி உன்னை மறைச்சு நிற்பேன்னு சொல்லிட்டு சந்திரனும் சூரியனும் போகக்கூடிய பாதையையே அது தடுக்கும் விதமாக தினமும் வளர்ந்து போய்கிட்டு இருக்கு. இப்படியாக வளர்ந்துகிட்டு இருக்கும்போது சூரிய சந்திரனுடைய பாதையே தடப்பட்டு போயிருமே அப்படின்னு தேவாதி தேவர்கள் எல்லாம் வருத்தப்பட்டு அகத்தியர்கிட்ட முறையிடும் போது அகத்தியர் விந்திய மலை முன்னால போய் நிற்கிறாரு. அகத்தியர் மிகப்பெரிய மாமுனிவர் அப்படிங்கிறதுனால விந்திய மலையானது அவருக்கு வணக்கம் சொல்லுச்சுங்கிறாங்க. சில இடங்களில் அகத்தியருடைய கோபத்தை பற்றி விந்திய மலைக்கு தெரியும். அதனால அவர் என்ன சொன்னாலும் கேட்கணும் அப்படிங்கிற பயத்தில் அது அவருக்கு மண்டியிட்டுச்சுன்னு சொல்றாங்க. எது எப்படியோ அகத்தியர் போறாரு, விந்திய மலை அவருக்கு வணக்கம் தெரிவிக்குது. அப்போ அகத்தியர் விந்திய மலை கிட்ட ஒரு விஷயத்தை சொல்றாரு. நான் தென்னாடு வரைக்கும் ஒரு விஷயமா போக வேண்டியிருக்கு. நீ இப்படி வளர்ந்துகிட்டே இருந்தேன்னா என்னால் உன்னை தாண்டி போக முடியாது. உன்னுடைய உயரத்தை குறைச்சு அப்படியே இரு. நான் தென்னாட்டுக்கு போயிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு திரும்ப வந்ததுக்கு அப்புறமா நீ எவ்வளவு தூரம்னாலும் வளர்ந்துக்க அப்படின்னு சொல்றாரு. விந்திய மலையும் அவருக்கு கட்டுப்பட்டு சரி சாமி நீங்க சொல்ற மாதிரியே கேட்குறேன்னு அப்படியே தன்னுடைய உயரத்தை குறைச்சி தாழ்ந்து போய் அப்படியே தங்கி இருந்துச்சா. இங்கிட்டு தென்னாட்டு பக்கம் போன அகத்தியர் திரும்ப வடநாட்டு பக்கம் வரவே இல்லை. அதனால விந்திய மலையாலையும் திரும்ப வளரவே முடியாம விந்திய மலையானது அதே உயரத்தோடு இருந்து இந்த உலகமானது சமநிலைமையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இயங்குறதுக்கு அகத்தியர் தான் உதவி செஞ்சாருன்னு ஒரு கதை சொல்லப்படுது. அதே நேரத்தில் விதர்ப நாட்டு இளவரசிய லோபமுத்திரையை இவர் அகத்தியர் கல்யாணம் பண்ணி கொண்டு வந்தார்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. அப்படி கொண்டு வரும்போது தண்டகாரண்யம் அப்படிங்கிற பகுதியில் தான் அவர் ஆசிரமம் அமைச்சு தங்கியிருந்தார்னு சொல்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் சுக்ராச்சாரியார்னு சொல்லப்படக்கூடிய அசுரர்களுடைய குலகுரு இருக்கிறாரு. அவர் ஒரு சாபத்தை போட்டு இந்த தண்டகாரண்ய பகுதியை பூராத்தையுமே நல்லா சாம்பலாக பொசுக்கி விட்டுறாரு. இனிமேல் இந்த பக்கத்தில் புல் பூண்டு கூட முளைக்காது. அது மட்டும் இல்லாமல் மழை இந்த பக்கம் பெய்யவே பெய்யாது அப்படின்னு ஒரு சாபத்தை அவர் போட்டு போயிருக்காரு. அதனால் அந்த பகுதியே வறண்டு போய் இப்படி சாம்பலாக கிடக்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய தவ வலிமையால் இங்கே மறுபடியும் எல்லா உயிர்களும் பல்கி பெருகும்படி அகத்திய முனிவர் தான் தண்டகாரண்யத்தை மறுபடியும் புதுப்பிச்சாரு. அங்கேயே அவருடைய ஆசிரமத்தையும் அமைச்சு தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து வாழ்ந்து வந்தாருன்னு சொல்றாங்க. எந்த இடத்துக்கு தான் ராமாயண காலகட்டத்தில் ராமரே வந்து அகத்தியர்கிட்ட ஆசி வாங்கிட்டு போனாருன்னு ஒரு தகவல் சொல்லப்படுது. அங்கே இந்த தண்டகாரண்யத்தில் உலகத்தில் வேற எங்கேயுமே பார்க்க முடியாதபடி எல்லா விலங்குகளும் ஒன்று துன்புறுத்தாமல் ஒற்றுமையோடு அன்போடு ஒரு முயலாகட்டும், ஒரு மானாகட்டும், ஒரு பாம்பாகட்டும், ஒரு சிங்கமாகட்டும், ஒரு கரடியாகட்டும், ஒரு புலியாகட்டும் அத்தனையுமே ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு விஷயத்தை ராமரே பார்த்து இப்படி ஒரு இடமானது உலகத்தில் எங்கேயும் கிடையாது அப்படின்னு பூரிச்சிட்டு போனாராம். அப்படி ஒரு சூழ்நிலையில் விந்திய மலையுடைய அடிவாரத்தில் நம்முடைய அகத்தியர் வாழ்ந்து வந்தாரு அப்படின்னு ஒரு கதையானது சொல்லப்படுது. இந்த ஒரு ஆசிரமத்தில் தான் ராமர் வந்து தரிசிச்சுட்டு போன மாதிரியே சிவபெருமானும் பார்வதியுமே ஒரு 3 நாட்கள் தங்கி இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ராவணனை அழிக்கிறதுக்காக ஒரு காலகட்டத்தில் அகத்திய முனிவர் வில்லையும் அம்பையும் இந்த இடத்துல வச்சு நம்முடைய ராமருக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ராமாயணம் வரைக்கும் வந்துட்டோம். எங்க ராவணனுக்கும் அகத்தியருக்கும் நடந்த அந்த சண்டையை பற்றி சொல்லி ஆகணும். அகத்தியர் ராவணனையே தோக்கடிச்சவர். ராவணனை யாராலையும் தோக்கடிக்க முடியல. ராவணனை கலங்கடிச்சவர் ஒருத்தர் சிவபெருமான், அடுத்தவர் அகத்தியர், கடைசியாக கொண்டு முடிச்சவர் ராமர். அவ்வளவுதான். இப்படி அகத்தியர்கிட்ட ராவணன் எப்படி தோத்து போனாரு அப்படின்னு சொல்லும்போது ஒரு சமயத்தில் தன்னுடைய அகந்தையால் கைலாய மலையவே அசைச்சு பார்க்கணும் அப்படின்னு ராவணன் முடிவு பண்ணி கைலாய மலையை பெயர்த்தெடுக்க ஆரம்பிக்கிறான். அப்போ சிவபெருமான் இவ்வளவு ஆணவமா உனக்கு அப்படின்னு சொல்லி அவருடைய பெருவிரலை மட்டும் அப்படியே அந்த கைலாய மலையில் அழுத்துறாரு. கைலாய மலையுடைய அடியிலேயே போய் ராவணன் சிக்கிக்கிறான். பல காலமாக அப்படி சிறைப்பட்டு கிடந்த ராவணனானவன் சிவபெருமானுடைய மனசை குளிர்விக்கணுமேன்னு சொல்லிட்டு அவன் யாழ் இசைக்கிறதுல, வீணை வாசிக்கிறதுல மிகச்சிறந்த வித்தக்காரன். அதனால அந்த மலைக்கு அடியிலேயே படுத்துக்கிட்டு வீணை வாசிச்சு வாசிச்சு சிவபெருமானுடைய மனசை குளிர்விச்சு அங்கிருந்து தப்பிச்சு மறுபடியும் இலங்கைக்கு வந்து சேர்ந்திருப்பான். அப்போ சிவபெருமான் கிட்ட மட்டும்தான் ஒரு தடவை இப்போ ராவணன் இப்படி தோத்து போனதாக வரலாறு இருக்கு. வேற யாருக்கிட்டையும் தோத்தது கிடையாது. இந்த உலகத்தில் எல்லா இடத்துலையுமே வெற்றி கொடி நாட்டிக்கிட்டு இருந்தான். அப்படிப்பட்ட சமயத்தில் தென்னாட்டுக்கு வந்து இந்த பகுதியையும் நம்முடைய ராவணன் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கும் போது அகத்தியர் அந்த தென்னாட்டு பகுதிகளை எல்லாம் ராவணன் பிடிக்க கூடாது அப்படின்னு அவன் முன்னால போய் நிற்கிறாரு. அப்படின்னா
சண்டை போட்டு பார்த்துருவோம் வாங்க அப்படின்னு அகத்தியரும் ராவணனும் 2 பேரும் பேசி முடிவு பண்ணும்போது, என்ன சண்டை போடலாம், கை சண்டை போடலாமா, வாள் சண்டை போடலாமா, எதில் நீ ரொம்ப வித்தக்காரன்னு சொல்லுப்பா அப்படின்னு அகத்தியர் நம்முடைய ராவணன் கிட்ட கேட்கும்போது, ராவணன் என்ன சொல்கிறான்னா, நான் இசையில் தான் மிகச்சிறந்த வித்தகன், சிவபெருமானே ஒரு தடவை என்ன இப்படி சிறைப்படுத்தி வச்சிருந்தப்ப வேற எதுவுமே எனக்கு கை கொடுக்கல, இசைதான் எனக்கு கை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, சரி வா அப்போ இசை போட்டிக்கே போவோம்னு சொல்லிட்டு அகத்தியரும் ராவணனும் இசை போட்டிக்குள்ளே இறங்குறாங்க. அப்போ இசை போட்டிக்குள்ளே இறங்குறாங்கன்னா யாருப்பா முதல்ல வாசிக்கிறது அப்படிங்கும்போது, நான் நல்லாவே வாசிப்பேன் அகத்தியரே, அதனால நீங்கள் முதல்ல வாசித்து முடிச்சிருங்க, நான் சுலபமாக வாசித்து உங்களை ஜெயிச்சுட்டு போயிடுவேன் அப்படின்னு அகந்தையில் ராவணன் சொல்லும்போது, அகத்தியரும் அப்படி ஆகட்டுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு யாழெடுத்து மீட்டி தன்னுடைய இசையை காட்ட ஆரம்பிக்கிறாரு. அவருடைய அந்த இசையில் அந்த சுற்றி இருக்கக்கூடிய இடமெல்லாமே ரம்யமாக மாறுது. வானத்தில் பறக்கக்கூடிய கந்தர்வர்களுடைய அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பறவைகள் எல்லாம் வானத்திலிருந்து இறங்கி வந்து அவர் முன்னால் கண்ணிமைக்காம உட்காந்து அவரை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இசை வெள்ளமானது இங்கே போகுது. அதை ராவணனும் பார்க்குறான். ஆஹா, இவ்வளவு அருமையாக வாசிச்சிட்டாரே, சரி நம்மளும் வாசிப்போம், நம்மளால் வாசிக்க முடியாமலா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் பக்கத்தில் வச்சிருந்த அந்த யாழை எடுக்க பார்க்குறான். ஆனால் அந்த யாழை அவனால் தூக்கவே முடியல. ஏன்னு சொல்லி கேட்டால், ஒரு பாறை மேலே அந்த தாமிரபரணி உருவாகக்கூடிய அந்த பொதிகை மலை உச்சியில் வச்சு இந்த இசை போட்டி நடக்குது. ஒரு பாறை மேலே தன்னுடைய யாழை ராவணன் வச்சிருப்பான். அந்த பாறையில இருந்து ஏன் இந்த யாழை எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி கேட்டா, அகத்தியர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வாசிச்சிருப்பாரு, அந்த வாசிப்பு அதுல பாறையே உருகி ரசிச்சிருக்கு, கல்லே கரைஞ்சு போய் அந்த இசையை ரசிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அப்படி கல்லானது கரைஞ்சு போய் இசையை ரசிக்கும் போது அந்த யாழானது கல்லுக்குள்ள போயிருக்கு. மறுபடியும் இசை நின்னதுக்கு அப்புறமா கல்லானது இறுகி போயிருக்கு. இப்போ கல்லுக்குள்ள இருந்து அந்த யாழை கூட எடுக்க முடியல அப்படிங்கிற நிலைமையானது ராவணனுக்கு வருது. இதுக்கு மேல ஒரு இசையை நம்மளால இசைக்க முடியாதப்பா, அகத்தியரே நீங்களே வெற்றி பெற்றீங்க, இனிமேல் தென்னாட்டு பக்கம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு ராவணன் கிளம்பி போயிட்டாரு அப்படின்னு ஒரு விஷயமானது சொல்லப்படும். எப்படி இலக்கியம், இலக்கணம், இசை, கூத்து, மருத்துவம், ஜோசியம், உளவியல் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களில் நம்முடைய அகத்தியர் ஒரு மிகப்பெரிய புலமை படைச்சிருந்தார். அதை ஒட்டி நிறைய குறிப்புகளையும் கொடுத்து போயிருக்காரு. அதெல்லாம் நிறைய புத்தகங்களாக இன்னைக்கு தொகுக்கப்பட்டிருக்கு. அடுத்து அகத்தியருடைய வரலாறில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கதை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், ஆட்டுக்குட்டி கதை. இந்த ஆட்டுக்குட்டி கதை அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு காலகட்டத்தில் இந்த விந்தியமலை பகுதி பக்கமாக தான் வாதாபி, இல்வளவன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 2 அரக்கர்கள் இருந்திருக்காங்க. இந்த 2 அரக்கர்களும் மற்றவங்களுக்கு எப்படியெல்லாம் தொல்லை கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னால், இதில் வாதாபின்னு சொல்லப்படக்கூடியவன் தம்பி, இல்வளவன் சொல்லப்படக்கூடியவன் அண்ணன். வாதாபி என்ன செய்வான், அந்த பக்கத்தில் ஒரு குறு மாடாக சின்ன ஆடாக போய் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி நிற்பான். இந்த ஆடு காட்டுக்குள்ளே தானே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு, இது யாருக்கும் சொந்தம் இல்லாத ஆடுன்னு சொல்லி அதை யாராவது கொண்டு போய் சமைச்சு சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் வயிற்றுக்குள்ளே போய் கரியாக மாறி வயிற்றுக்குள்ளே கிடப்பான் அந்த வாதாபி. அப்போ அண்ணன் தூரத்தில் நின்று வாதாபி வாடா வெளியே அப்படிமா. அப்படி சொன்ன உடனேயுமே, அந்த அண்ணன் சொன்ன பேச்சை கேட்ட உடனேயுமே வயிற்றுக்குள்ள கரியாக இருக்கக்கூடிய வாதாபி வயிற்றை கிழிச்சுக்கிட்டு வெளியே வந்து எல்லாரையும் கொண்டு முடிப்பான். இதை இவங்க ஒரு சந்தோஷத்துக்காகவே பண்ணி வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 9000 பேரை இது மாதிரி கொன்று ஒழிச்சிருப்பாங்க இந்த அண்ணனும் தம்பியும். இப்படி ஒரு விஷயம் அந்த பகுதியில் போய்கிட்டு இருக்கும்போது லோபமுத்திரையை நம்முடைய அகத்தியர் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரா. ஒரு சில கதைகள் என்ன சொல்லப்படுதுன்னா, லோபமுத்திரை எனக்கும் கொஞ்சம் பணங்காசு வேணும், எனக்கும் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு சில விஷயங்கள் வேணும்னு அகத்தியர்கிட்ட கேட்கும்போது, அகத்தியர் இந்த பொருளை எப்படி ஈட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாட்டு மன்னர்கள் கிட்ட போய் கேட்கிறாரு. எல்லா மன்னர்களுக்கும் அவங்களுடைய வரவும் செலவும் சரியாக இருக்கும்போது வரிசையாக ஒரு 3 நாட்டு மன்னர்களை போய் பார்ப்பாரு. அந்த 3 நாட்டு மன்னர்களும் எங்க கிட்ட பெரும் பணம் ஒன்றும் இல்லை, ஆனால் அந்த அரக்க பயலுக 2 பேர் இருக்காங்களே அவங்க கிட்ட தான் ஏதாவது பெருசா இருக்கும், அவங்க கிட்ட போனோம்னா ஏகப்பட்ட செல்வம் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அகத்தியரை கூப்பிட்டுட்டு போறாங்க. அந்த மன்னர்கள் எவ்வளவோ எச்சரிச்சும் அகத்தியர் பயப்படாம போய் அந்த இல்வளவன் வாதாபி கிட்ட போய் நிற்கிறாங்க. எப்பா உங்ககிட்ட நிறைய
செல்வம் இருந்தால் எனக்கு நீங்கள் கொஞ்சம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சாமி வந்துட்டீங்க, ஆட்டுக்கறி அருமையாக சமைச்சிருக்கு, நீங்கள் சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு அகத்தியரை கட்டாயப்படுத்தி சாப்பிட வைக்கிறாங்க. அகத்தியரும் பரவாயில்ல போடுங்கப்பான்னு தெம்பா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அருமையாக வாதாபி மறுபடியும் ஆட்டுக்குட்டியாக மாறுறான். இல்வளவன் யாருக்கும் தெரியாமல் அவனை கழுத்தறுத்து தான் தம்பியத்தான் ஆடாக மாத்திருக்கேன்னு தெரியாமலே கொண்டு வந்து சமைச்சு முடிச்சு அகத்தியருக்கு போடுறான். அகத்தியர் நல்லா சாப்பிட்டு முடிக்கிறாரு. இல்வளவனுக்கு அந்த நேரமானது வந்துருச்சு. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சா, வாதாபி வெளியே வாடா அப்படிங்கிறான். உடனே அகத்தியர் சொல்றாரு, வாதாபி ஜீர்ணோ பவ, வாதாபிய தின்னு சீரணிச்சு முடிச்சினப்பா, இனி வரமாட்டான், உன் தம்பி இனிமேல் உனக்கு கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே, ஆகா தம்பியை செமிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் இதுவரைக்கும் யாரும் வரல, இந்த முனிவர் தம்பியவே செமிச்சு புட்டாருன்னு சொல்லி இல்வளவனுக்கு பயம் வந்து போயிடுது. அதுக்கப்புறமா அவனை தன்னுடைய அடிமையாக அகத்தியர் காலாகாலத்துக்கு வச்சிருக்கேன், அப்படி நீ அடிமையாக மறுத்தேன்னு சொன்னால் இங்கேயே உன்னையும் பொசிக்கி போடுவேன் அப்படின்னு பயங்காட்டி அவனை தன்னுடைய அடிமையாக வச்சிருந்தாரு அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது. இன்னொரு இடத்துல என்ன சொல்லப்படுதுன்னா, சாமி என் தம்பியை தான் கொண்டு முடிச்சிட்டீங்க, என்னைய உசுரோட விடுங்க அப்படின்னு அவன் கெஞ்சி கதறி கேட்கும்போது, உங்களுக்கு தேவையான அத்தனை பணத்தையும் பொருளையும் கொடுப்பேன்னு சொல்லி அவருக்கு ஒரு பரீட்சையை வச்சிருப்பான். என்ன பரீட்சைனா, இந்த சாமிக்கு இப்போ இவ்வளோ கொடுக்கணும், இவ்வளோ தங்கம், இவ்வளோ பசுமாடுகள் எல்லாம் கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சி வச்சிருப்பானா. அந்த விஷயத்தை நான் எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு கணக்கு போட்டு வச்சிருக்கணும், அதை மட்டும் சொல்லு சாமி, மொத்தத்தையும் கொடுத்துட்றேன் அப்படிங்கும்போது அகத்தியர் சரியாக சொல்லி அத்தனையும் வாங்கிட்டு அவனை அடிமையாகவும் வச்சு காலாகாலத்துக்கும் அவன் அடிமைப்பட்டு கிடந்தான் அப்படின்னு ஒரு கதை சொல்லப்படுது. இப்படி அகத்தியருடைய வாழ்க்கையில் போய்கிட்டே இருந்தோம்னா ஏகப்பட்ட வரலாற்று சம்பவங்கள், இது மாதிரியான அற்புதங்கள், அதிசயங்கள் போய்கிட்டே இருக்கும். அகத்தியர் ஒரு 12 வருஷங்கள் தண்ணி மேலேயே படுத்து கடுமையான தவம் பண்ணி அதனால் அவருக்கு பல சக்திகள் வந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு இடத்துல சுவேதன் சொல்லப்படக்கூடிய மன்னன் ஒரு சாபத்தின் காரணமாக பிணந்தின்னு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வரும்போது இவரால் தான் அவனுக்கு சாப விமோசனம் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் சில இடங்களில் வேள்பாரி அப்படின்னு சொல்லி நம்முடைய தமிழ் வேந்தர்கள் மன்னர்கள் பார்க்குறோம் பார்த்தீங்களா, இந்த வேளிர் அரசர்களை பூரா ஒரு 18 சந்ததிகளை, ஒரு 18 கூட்டங்களை துவாரகையில் இருந்து தென்னாட்டுக்கு நம்முடைய அகத்தியர் கொண்டு வந்து இங்கே அவங்க பல்கி பெருகி ஆட்சி பண்ணினாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமானது சொல்லப்படுது. இது போக அகத்தியர் எழுதின புத்தகங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எக்கச்சக்கமான புத்தகங்கள் இருக்கு. நரம்பு முடிச்சுகளை பற்றி பேசக்கூடிய அந்த சூழ்ச்சமங்களை எல்லாம் தன்னுடைய ஓலைச்சுவடிகளில் அகத்தியர் கொடுத்துருக்காரு. 18 வகையான மனநோய்கள் எப்படி உருவாகுது, அதுக்கு எப்படி சிகிச்சை கொடுக்கறது அப்படியெல்லாம் அகத்தியர் பேசியிருக்காரு. அஷ்டமாச குழந்தைகளுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகளை பற்றியெல்லாம் நிறைய குறிப்புகள் கொடுத்துருக்காரு. 12,000 சூத்திரங்களை சொல்லக்கூடிய சித்த வைத்திய நூலையும் எழுதியிருக்காரு. நிறைய சித்தர்கள் எல்லாம் மறைபொருளாக மறைச்சு சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் இவர் வெளிப்படையாகவே பட்டவர்த்தனமாக போட்டு உடைக்கக்கூடிய சித்தராக அகத்தியர் இருந்தார்னு சொல்லப்படுது. அதனாலேயே அகத்தியர் எழுதின நூல்களை பின்னால் இருக்கக்கூடிய சித்தர்கள் எல்லாம் இது அப்படியே இந்த மனித சமுதாயத்துக்கு போய் சேர்ந்துச்சுன்னு சொன்னால் எல்லாருமே சித்தனாகி போடுவான். எல்லாரும் சித்தராகிறது இந்த உலகத்துக்கு நன்மை கிடையாது. அதில் ஏகப்பட்டவன் துர்குணம் பிடிச்சவனாகவும் இருப்பான். அதனால் மறைபொருளாகத்தான் சில விஷயத்தை சொல்லணும். நம்மளை கும்பிட்டு அறியக்கூடிய, சிவபெருமானை கும்பிட்டு அறியக்கூடிய உண்மையான சித்தர்களுக்கு எல்லா ஞானமும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அகத்தியருடைய புத்தகங்களானது நிறைய இடங்களில் மறைபொருளாக வெளிப்படையாக வந்த கருத்துக்கள் மறைச்சி வைக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் அத்தனை சித்தர்களும் இந்த அற்புதத்தை ஒரு பொக்கிஷமாக நினச்சி கும்பிட்டு வந்திருக்காங்க. மனுஷங்க கையில் மட்டும் கிடைக்காம பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு மிகப்பெரிய பிரளயம் வரும்போது அகத்தியருடைய ஓலைச்சுவடிகளாக இருக்கட்டும், இந்த அத்தனை சித்தர்கள் எழுதின ஓலைச்சுவடிகளாக இருக்கட்டும், இதெல்லாமே பிரளயத்தில் அடித்து போகும்போது வெகு சில ஓலைச்சுவடிகளை மட்டும்தான் இவங்களால் பாதுகாக்க முடிஞ்சிச்சுன்னும் அந்த ஓலைச்சுவடிகள் தான் இன்னைக்கு சித்த மருத்துவ குறிப்புகளாகவும் நமக்கு வாழ்க்கையை நல்ல முறையில் வாழக்கூடிய குறிப்புகளாகவும் அஷ்டமா சித்திகளுடைய குறிப்புகளாகவும் நம்முடைய கையில் இன்னைக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அகத்தியருடைய உண்மையான கருத்து இருக்கு. ஸோ அகத்தியருடைய உண்மையான கருத்துகள் இருந்த அந்த குவியலானது இன்னமும் எக்கச்சக்கமான பொக்கிஷங்களை உள்ளடக்கி இன்னைக்கு நமக்கெல்லாம் கிடைக்காமலே போயிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை.
அகத்தியருடைய வரலாறை தேடி படித்து போகும்போது புதுச்சேரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய உழவர் கரை அப்படிங்கிற இடத்துல அவர் வேதபுரி பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லி தமிழ் வளர்க்குறதுக்காக ஆசிரமமே வச்சு பல்கலைக்கழகத்தை நடத்தி வந்தார் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது. இப்படி அகத்தியர் பல்வேறு இடங்களில் வாழ்ந்து வந்தார் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய கடைசி காலமானது திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய அனந்த சயனத்தில் அவர் ஜீவசமாதி நிலைமைக்கு போயிட்டாருன்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கும்பேஸ்வரர் கோயிலில் தான் அவர் ஜீவசமாதி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தென்னாட்டு மக்கள் எல்லாருமே இன்னமுமே பொதிகை மலை உச்சியில தான் அகத்தியர் வாசம் செய்கிறாரு அப்படின்னு திண்ணமாக நம்பி வராங்க. அந்த பொதிகை மலை உச்சியில் இருக்கக்கூடிய அந்த அகத்தியர் மலையை பற்றி தான் இப்போ நம்ம விலாவரியாக பார்க்க போகிறோம். அகத்தியர் மலை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அம்பாசமுத்திரம், திருநெல்வேலி அம்பாசமுத்திரத்துக்கு போனோம்னா கொஞ்சம் தூரம் தாண்டி போகும்போது பாபநாசம் கோயிலுக்கு போய் சேருவோம். பாபநாசநாதர் கோயிலுக்கு போகிறோமா, அங்கேருந்து கொஞ்சம் தூரத்திலேயே அகத்தியர் அருவி அப்படின்னு சொல்லி பக்தர்கள் எல்லாம் குளிச்சு வருவாங்க. அந்த அகத்தியர் அருவியில் குளிச்சு முடிச்சதுக்கப்புறமா இன்னமும் மலங்காட்டுக்குள்ள அந்த பொதிகை மலைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மேற்கு தொடர்ச்சி மலை, அந்த மலங்காட்டுக்குள்ள இன்னமும் முன்னேறி போனோம் அப்படின்னு சொன்னால் அங்கே கல்யாண தீர்த்தம்னு சொல்லப்படக்கூடிய கல்யாணி தீர்த்தம் அருவி இருக்கும். அங்கே அகத்தியர் அவருடைய மனைவி லோபமுத்திரையோடு சேர்ந்து நமக்கு காட்சி கொடுப்பாரு. இந்த இடத்துல வச்சு தான் சிவபெருமானுடைய கல்யாண காட்சியை அகத்தியர் தென் திசைக்கு வந்து வேண்டி விரும்பி பார்த்த இடம்னு சொல்லப்படுது. அப்படி அந்த கல்யாண தீர்த்தம் அருவியில் சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் நடக்கக்கூடிய அந்த காட்சி அவர் பார்த்ததுனால தான் அந்த இடத்துக்கு பேரே கல்யாண தீர்த்தம்னு வந்துச்சுமாங்க. அது காலப்போக்கில் கல்யாணமாகக்கூடிய பெண்ணானவள் கல்யாணின்னு சொல்லப்படுற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய தேவியானவள் கல்யாணின்னு சொல்லப்பட்டு இது கல்யாணி தீர்த்தமாக உருவாகி போச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த கல்யாணி தீர்த்தத்துக்கு போகிறது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. முன்னால் 1900களினுடைய காலகட்டத்தில் எல்லாம் ரொம்ப பேர் இந்த கல்யாணி தீர்த்தத்துக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அது எப்பவுமே ஒரு ஆபத்தான அருவியாகவே இருந்திருக்கு. 1925களில் எல்லாம் ஒரு மிகச்சிறந்த தமிழாசானாக இருக்கக்கூடிய வாவேசு ஐயர் எல்லாம் அவர் தன்னுடைய மாணாக்கரோடு சேர்ந்து இந்த பகுதிக்கு கல்யாணி தீர்த்தத்துக்கு போயிருக்காரு. கல்யாணி தீர்த்தத்துக்கு போகும்போது அவருடைய மகன் எல்லாரையும் கூட்டி போகும்போது மகள் தெரியாம அந்த அருவியில் தவறி விழுகிறா. இவரும் மகளை காப்பாற்றுறதுக்காக போகும்போது அருவியிலேயே அடித்து கொண்டு போகப்படுறாரு. இப்படி நிறைய பேருடைய உயிரானது கல்யாணி தீர்த்தத்தில் பறிபோயிருக்கு. அப்படிங்கிறதுனால அது ரொம்பவே குளிக்கிறதுக்கு ஆபத்தான பகுதியாகவே அறியப்படுது. அதனால் நம்முடைய தமிழக வனத்துறையும் அங்கே போய் சாமி கும்பிட்றத நிறைய கட்டுப்பாடுகளை விதித்து அங்கே யாரும் போக விடாமல் பண்ணிடுறாங்க. ஆனால் கல்யாணி தீர்த்தம் உச்சி வரைக்கும் போய் அகத்தியரையும் லோபமுத்திரையையும் பார்க்க முடியாமல் இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாருமே அதை தாண்டி வரக்கூடிய அகத்தியர் அருவியில் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா பாபநாசத்தில் இருக்கக்கூடிய பாபநாசநாதர் கோயிலில் போய் சாமி கும்பிட்டுக்க முடியும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சில வருஷங்களுக்கு முன்னால் இங்கே நம்ம லோபமுத்திரையோடு அகத்தியருடைய சிலையானது அங்கே கல்யாணி தீர்த்தத்தில் இருந்துச்சுன்னு சொல்கிறோமே, வெள்ளப்பெருக்கின் காரணமாக அங்கே அகத்தியருடைய சிலையே உடைஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா வனத்துறையானது அதை மறுபடியும் நம்ம நிர்மாணிப்போம் அப்படின்னு எடுத்து சொன்னாங்கன்னு சில தகவல்கள் சொல்லப்படுது. எது எப்படியோ ரொம்ப பழமையான புராதனமாக இருந்த அகத்தியருடைய சிலையில் பழுதுபட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்கிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே வருத்தமான ஒரு விஷயம்தான். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த விஷயம் எல்லாமே நம்முடைய தமிழ்நாட்டு எல்லைக்குள்ளேயே இருக்குது. தமிழ்நாட்டில் அம்பாசமுத்திரம், பாபநாசம், அகத்தியர் அருவி பார்க்குறோம், அதுக்கப்புறம் கல்யாணி தீர்த்தம். ஆனால் இதை தாண்டி நம்ம பேசுகிறோமே பொதிகை மலை உச்சியில் இருக்கக்கூடிய அகத்தியர் மலைன்னு சொல்லப்படக்கூடிய அந்த அகத்தியர் மொட்டை, அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் இன்னைக்கு காலகட்டத்துக்குள்ள அது கேரளா பார்டருக்குள்ளே போயிருச்சு. மேற்கு தொடர்ச்சி மலையானது திருவனந்தபுரத்துக்குள்ள போகக்கூடிய அந்த எல்லைக்குள்ள தான் இப்போ நம்ம சொல்லக்கூடிய அகத்தியர் மலை, அகத்தியர் வாசம் செஞ்ச அந்த பகுதியானது இருக்கு. இந்த அகத்தியர் மலை உச்சியில் ஒரு சின்ன சிலை, ஒரு அகத்தியர் சிலை இருக்கும். அதை வருஷத்தில் சில குறிப்பிட்ட நாட்கள் மட்டும்தான் போய் அவரை கும்பிட்டு எல்லாரும் போய் பூஜை செஞ்சுட்டு வர முடியும். சாதாரண நாட்களில் அதுக்குள்ளே போகிறதுக்கு வனத்துறையானது அனுமதி கொடுக்காது. கிட்டத்தட்ட 6129 அடி உயரத்தில் 1868 மீட்டர் உயரத்தில் இந்த அகத்தியர் மலையானது இருக்குது. அங்கிருந்து தான் தாமிரபரணி உருவாகி நம்முடைய திருநெல்வேலி சீமையவே பொன் விளையக்கூடிய பூமியாக மாற்றிக்கிட்டு இருக்கு.
யுனெஸ்கோவால் பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதி, இந்த பொதிகை மலையானது, இந்த அகத்தியர் மொட்டை, இந்த அகத்தியர் மலையானது அறிவிக்கப்பட்டிருக்கு. அதிலிருந்தே புரிஞ்சுக்கலாம் அது எவ்வளவு முக்கியமான ஒரு இடம் அப்படிங்கிறத. இங்கே ஆன்மீகத்தையும் தாண்டி பல்லுயிர்கள் எல்லாம் பல்கி பெருகக்கூடிய இடமாக, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஜீவராசிகள் எல்லாம் வாழக்கூடிய இடமாகவும் இந்த அகத்தியர் மலையானது இருக்குது. இந்த கேரள வனத்துறையுடைய அனுமதியை வாங்கிட்டு தான் இப்போ நம்ம சொல்லக்கூடிய அகத்தியர் மலைக்கு போக முடியும். ஒரு காலகட்டத்தில் எல்லாம் தமிழ்நாட்டு வழியாகவே காரையாரை தாண்டி, காரையார் சொரிமுத்தையனார் பாருங்க, அவருடைய கோயிலை தாண்டி, அதை தாண்டி முண்டந்துறை புலிகள் சரணாலயத்தை தாண்டி அப்படியே மலை மேலே ஏறி போய் பொதிகை மலை அகத்தியர் மலைக்கு போய் சேர முடியும். ஆனால் இங்கே புலிகள் சரணாலயம் இருக்கிறத ஒரு காரணமாகவும் காட்டி, அடர்ந்த வனப்பகுதியாக இருக்கிறதெல்லாம் காரணமாக காட்டி, நம்முடைய தமிழ்நாடு வனத்துறையானது இந்த பக்கமாக மேலே ஏறுறதுக்கு தடை விதிக்குது. ஆனால் கேரள அரசாங்கம் மட்டும் வருஷத்தில் சில நாட்கள், ஜனவரி பிப்ரவரியில் அனுமதி கொடுப்பாங்க, ஏப்ரலில் சில சமயங்களில் அனுமதி கொடுக்கறதா சொல்லப்படுது. அப்போ மட்டும் ஒரு நாளைக்கு ஒரு 100 பேர் 200 பேர் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட அளவில் மக்களை மட்டுமே, அவங்க முன்பதிவு செஞ்சவங்களுக்கும் இல்லைன்னா அங்கே போய் அனுமதி வாங்கக்கூடியவங்களை மட்டுமே அவங்க வனத்துறையில் இருக்கக்கூடியவங்க அவங்களே வழி நடத்தி கொண்டு போய் ஒரு 2 நாளிலிருந்து ஒரு 3 நாள் பயணமாக மேலே கூட்டு போய் அகத்தியரை காட்டிட்டு திரும்பவும் கீழே கூட்டி வரக்கூடிய ஒரு வழக்கமானது இருக்குது. இப்படி அகத்தியரை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் கேரளத்துக்குள்ள அந்த பார்டருக்குள்ளே போனதுக்கப்புறமா பானக்காடுன்னு சொல்லுவாங்க. அதாவது பான தீர்த்தம் அப்படிங்கிறதுலேருந்து தான் இந்த பானக்காடுங்கிற பேரே வருது. தாமிரபரணி அருவியானது இங்கே மலை உச்சியிலிருந்து பெறப்பட்டு வரும்போது ஒரு இடத்துல ஒரு அம்பு மாதிரி பாயும், ஒரு பானம், ஒரு அம்பு பானம் எப்படி பாயுமோ அப்படி பாயிறதுனால அந்த அருவியை பான அருவி, பான தீர்த்தம்ங்கிறாங்க. அந்த காட்டு பகுதியை தான் பானக்காடுன்னு சொல்கிறாங்க. இந்த பானக்காட்டில் இருந்து தான் நம்ம நடைப்பயணத்தை தொடங்கணும். அங்கே அனுமதி வாங்கிக்கிட்டு வனத்துறை, கேரள வனத்துறையோடு சேர்ந்து ஒரு 20லிருந்து 22 கிலோமீட்டர் நம்ம நடைப்பயணமாக போனோம்னு சொன்னால் அகத்தியருடைய மலை உச்சிக்கு போக முடியும்னு சொல்கிறாங்க. ஒரு 2-3 நாள் பயணம் அப்படின்னு சொல்லும்போது முதல் நாளானது இங்கிருந்து கிளம்பி இந்த பானக்காடு அடிவாரத்திலிருந்து கிளம்புனாங்கன்னு சொன்னால் 16 கிலோமீட்டர் நடக்கணும். அதிகாலையிலேயே பயணத்தை தொடங்கிடுவாங்க. 16 கிலோமீட்டர் நடையாக நடந்து போகும்போது அதிருமலை கேம்ப்னு சொல்லி ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகும். அங்கே ஒரு 10-15 கேம்புகளை பூரா இந்த கேரள வனத்துறையானது அமைச்சு வச்சிருக்கும். அதில் அன்னைக்கு ராத்திரி தங்கி முடிச்சு மறுநாள் காலையில் மறுபடியும் பயணத்தை தொடங்கணும். இந்த ராத்திரி நேரத்தில் அந்த சுத்து வட்டார அந்த காட்டு பகுதியில் நிறைய விலங்குகளுடைய நடமாட்டம் இருக்கும். காட்டெருமை, ஆனை, மான், கரடி, சிறுத்தை, புலி, பாம்பு, சென்னா, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நம்மளை சுற்றி வரும். அதையெல்லாம் தாண்டி நம்ம போகிறதுக்காக ராத்திரி அங்கேயே தங்கிட்டு மறுநாள் காலையில் கிளம்பி ஒரு 6 கிலோமீட்டர் நம்ம பயணப்பட்டு அந்த கேம்ப்லேருந்து கிளம்பி போனோம்னா மலை உச்சிக்கு, நம்ம பொதிகை மலையுடைய அடிவாரத்தை பார்த்து அங்கேருந்து உச்சிக்கு போய் அங்கே அகத்தியரை கும்பிட்டுட்டு மறுபடியும் அன்னைக்கு பூசையெல்லாம் முடிச்சுட்டு அகத்தியர் மலையிலேருந்து இறங்கி வந்து இதே அதிருமலை கேம்பில் திரும்பவும் தங்கிக்கிறலாம். இல்லை நான் வேகமாக இறங்கிடுவேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, நிறைய மலை பயணம் பண்ணக்கூடியவர்கள் எல்லாம் அதே நாள்லையே கூட திரும்ப இறங்கி இந்த பானக்காட்டுக்கு வந்து சேர்ந்துடலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் மறுபடியும் அதிருமலை கேம்ப்லையே 2வது நாள் அகத்தியரை கும்பிட்டு வந்து தங்கிட்டு 3வது நாள் திரும்பவும் பானக்காடு அடிவாரத்துக்கு வந்து சேரலாம். 2018க்கு முன்னால் வரைக்கும் அந்த பகுதியில் இருந்த கனி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆதிவாசி கூட்டமானது பெண்கள் எல்லாம் இந்த பகுதிக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை விதித்து வச்சுருந்தாங்களாம். ஆனால் அதுக்கப்புறமா நீதிமன்றத்துடைய ஒரு உத்தரவுக்கு அப்புறமா 2018க்கு அப்புறமா பெண்களும் இங்கே போய் சாமி கும்பிட்டு வரக்கூடிய ஒரு வழக்கமானது நம்ம பார்க்குறோம். ஆனாலும் தமிழ்நாட்டு வழியாக, மணிமுத்தாறு வழியாக, முண்டந்துறை புலிகள் சரணாலயம் வழியாக தமிழர்களால் போக முடியாமல் கேரளம் வழியாகத்தான் நம்ம சுற்றி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறது தான் கொஞ்சம் நம்ம மனசுக்கு வருத்தமாக இருக்குது. அகத்தியர் எழுதின அந்த ஓலைச்சுவடிகள்லேருந்து நமக்கு கிடைத்த குறிப்புகளை வச்சு நிறைய புத்தகங்களை பற்றி பேசுகிறாங்க. அகத்தியர் வெண்பா, அகத்தியர் வைத்திய கும்மி, அகத்தியர் வைத்திய ரத்னாகரம், அகத்தியர் வைத்திய கண்ணாடி, அகத்தியர் வைத்தியம் 1500, அகத்தியர் வைத்திய சிந்தாமணி, அகத்தியர் கற்பசூத்திரம், அகத்தியர் ஆயுள் வேத பாஷ்யம், அகத்தியர் வைத்தியம் 4600, அகத்தியர் செந்தூரம் 300, அகத்தியர் மணி 4000, அகத்தியர் வைத்திய நூல் பெருந்திரட்டு, அகத்தியர் பஸ்பம் 200,
அகத்தியர் நாடி சாஸ்திரம், அகத்தியர் பக்ஷணி, அகத்தியர் கரிசில்பஸ்யம் 200, சிவசாலம், சக்திசாலம், சண்முகசாலம், ஆறெழுத்தந்தாதி, காம வியாபகம், விதிநூன், மூவகை காண்டம், அகத்தியர் பூசாவிதி, அகத்தியர் சூத்திரம் 30 இப்படின்னு அகத்தியர் ஏகப்பட்ட நூல்களை கொடுத்திருக்காரு. அகத்திய ஞானம்னு சொல்லப்படக்கூடிய 5 இலக்கணம், அகத்திய சம்ஹிதைன்னு சொல்லப்படக்கூடிய வடமொழி வைத்திய நூல், இது எல்லாமே அகத்தியரால் நமக்கு கொடுக்கப்பட்டுட்டு போயிருக்கு. அகத்தியரை நம்ம வீட்டில் இருந்தே கும்பிடணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 16 போற்றிகளை சொல்லி கும்பிடலான்னு சொல்கிறாங்க. இந்த போற்றிகளை பூரா அப்படியே கவனிங்க. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே அந்த கதைகளையும் நம்ம இந்த வீடியோவில் கேட்டிருப்போம். தேவாதி தேவர்களை காத்தவரே போற்றி, சிவசக்தி திருமண தரிசனம் கண்டவரே போற்றி, தென் திசை வட திசையை சமப்படுத்தியவரே போற்றி, விந்திய மலையின் அகந்தையை போக்கியவரே போற்றி, கும்பத்தில் உதித்த குருமுனியே போற்றி, சித்த வைத்திய சிகரமே போற்றி, சுவேதனின் சாபம் தீர்த்தவரே போற்றி, இசைஞான ஜோதியே போற்றி, லோபமுத்திரையின் பதியே போற்றி, காவிரி தந்த கருணையே போற்றி, அகத்தியம் தந்த அருளே போற்றி, ராமபிரானுக்கு சிவகீதை அருளியவரே போற்றி, அசுராசுரர்களை அழித்தவரே போற்றி, அரும் மருந்துகளை அறிந்தவரே போற்றி, இசையால் ராவணனை வென்றவரே போற்றி, இன்னல்கள் போக்கி இன்பம் தரும் அகத்திய பெருமானே போற்றி போற்றி. திருநெல்வேலி மாவட்டத்தில் ஏகப்பட்ட கோயில்கள் நம்முடைய அகத்திய பெருமானால் உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த கோயில்களை பற்றியெல்லாம் வரிசையாக நம்ம நிறைய வீடியோக்களில் பார்க்கலாம். பாபநாசம் கோயிலை பற்றியும் குற்றாலத்தில் அகத்தியர் நிகழ்த்தின ஒரு முக்கியமான சம்பவம், ஒரு முக்கியமான திருவிளையாடலை பற்றியும் ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. பாபநாசம் வீடியோவையும் குற்றாலநாதருடைய வீடியோவையும் மறக்காமல் போய் எல்லாரும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.